அமித்ஷா சொன்னது என்ன, அதிமுக ஒன்றா இணைக்கணும், நீங்கள் சேர்த்துக்கலன்னா நான் என்டிஏ கூட்டணியில் தனித்தனியாக வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னாரு. இப்போ போக போக இருக்கிறவங்க போயிட்டு இருந்தால் வாய்ப்பு என்ன இருக்குது? அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களே வந்து 1996 தோத்தாங்க. தோற்றதுக்கப்புறம் 2001 வந்தது எலெக்ஷன் வரும்போது அவ்வளவு செல்வாக்கு இருந்தவங்க இல்லை மூப்பனாருடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மூப்பனாருடன் கூட்டணி பேசி அவங்களுக்கு ஒரு 25 சீட்டை என்னமோ கொடுத்து இங்கேருந்து ஜெயலலிதா அவர்கள் மூப்பனார் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க கூட்டணியை இது பண்ணுறதுக்கு. அவ்வளவு செல்வாக்குள்ள தலைவியை மூப்பனார்கள் இதோடு சேரணும், அப்போ தான் அதிமுக ஜெயிக்கும்னு 2001 அவங்க அமைச்ச கூட்டணி வந்து மூப்பனாரோட சேர்ந்து ஜெயலலிதா ஈகோ ரொம்ப, அவங்க வந்து யாரையும் பார்த்ததே இல்லை. அவங்கள பார்க்குறதுக்கு தான் போயஸ் கார்டனுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போவாங்க. பாஜக தலைவர்கள் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர்லாம் அங்கே போய் நின்று இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜேட்லி, அருண் ஜேட்லி நிறைய பேர் அவர் வீட்டுக்கே போவாங்க, மோடி எல்லாமே அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆனால் இவங்க வீட்டு யாருக்கும் அவர் போனதா இல்லை. அப்படிப்பட்டவங்க 2001 மூப்பனார் வீட்டுக்கு போய் அவங்களோட கூட்டணி இது பண்ணி கரெக்டாக கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 அதில் சசிகலாவுக்கும் பங்கு உண்டு. இந்த கூட்டணியை பயங்கரமாக அமைப்பாங்க. அவங்க வந்து சசிகலா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2011 டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு, இந்த தடவை ஆட்சிக்கு வரப்படக்கூடாது, விஜயகாந்தை சேர்ந்தால் தான் நமக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிரேமலதாவை கரெக்டாக கையில் போட்டு 2011 கூட்டணியில் விஜயகாந்தை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. 2016 ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணியை பற்றி கவலையப்படலை. ஆனால் சசிகலா இல்லை வந்து விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் நாளையும் பிரித்தா தான் டிஎம்கே தோக்கும்னு சொல்லி கரெக்டாக மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்து ஓட்டை பிரித்தாங்க. இதுதான் அரசியல் சாதுரியம்.